இயேசு என்னும் நாமம் மகிமையுள்ள நாமம். இயேசுவின் வல்லமை என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசு என்னும் நாமம் மகிமையுள்ள நாமம். இயேசுவின் வல்லமை என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்குள் எத்தனை பிசாசுகள் குடியிருக்கும். ஒரு மனுஷனுக்குள் எத்தனை பிசாசுகள் குடியிருக்கும். அப்படி பிசாசு பிடித்திருந்தால் அவனது நிலைமை என்னவாகும்? யாரும் கேட்டிராத இந்த கதையை கேளுங்கள். நீங்கள் கேளுங்கள், நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். நீங்கள் கேளுங்கள், இந்த கதை எல்லோரும் கேளுங்கள். இயேசு என்னும் நாமம் மகிமையுள்ள நாமம். இயேசுவின் வல்லமை என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இஸ்ரவேல் தேசத்தில் கடலுக்கு அக்கறையிலுள்ள கேரையலுடைய நாட்டிற்கு வந்தார்கள். இயேசு படகிலிருந்து இறங்கிறவுடனே பேய் பிடித்த அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் வீழ்ந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவாவலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவு பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இயேசு என்னும் நாமம் மகிமையுள்ள நாமம். இயேசுவின் வல்லமை என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இயேசு அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பேர் எங்கவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் நரேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு இயேசுவை மிகவும் வேண்டிக் கொண்டான். இயேசுவை மிகவும் வேண்டிக் கொண்டார். இயேசுவை மிகவும் வேண்டிக் கொண்டார். இயேசுவை மிகவும் வேண்டிக் கொண்டார். இயேசு என்னும் நாமம் மகிமையுள்ள நாமம். அப்பொழுது அவிழுகுது மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டு வந்தது.
அந்த பிசாசுகள் எல்லாம் இயேசுவை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டு கோணுது. இயேசு என்னும் நாமம் மகிமையுள்ள நாமம்.